இந்தாங்க சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன ஸ்வீட்லாம் கொடுக்குறீங்க? இன்னைக்கு என்ன உங்க பிறந்த நாளா? இல்ல, இன்னைக்கு அக்காவோட கல்யாண நாள். அதான் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். மேடம், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மேடம். இந்தாக்கா, ஸ்வீட் எடுத்துக்கோ. வேண்டாம். எனக்கு புரியுதுக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடந்ததையே நினைச்சிட்டு இருக்க போற? அப்போ எல்லாத்தையும் சாதாரணமா மறந்துட சொல்றியா மஞ்சு? என் குடும்பம் தான் என்னோட சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இருந்தேன்னா அந்த ரமாவால என் குடும்பத்தையே இழந்துட்டு இப்படி நான் நிக்கிறேன். அது எவ்வளவு பெரிய வலின்னு உனக்கு தெரியுமா? அந்த வலிய அவ்வளவு ஈஸியா என்னால மறக்க முடியாது மஞ்சு. மறக்கவும் கூடாது. அது நினைவுல இருக்கிற வரைக்கும் தான் ரமாவை அழிக்கணும்னு நினைக்கிற வைராக்கியம் என் நெஞ்சில இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் மேடம். ஆனா இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணியாவது பேசலாம்ல. யாருக்கு தெரியும், அவங்களுடைய கோபம் கூட குறைஞ்சிருக்கலாம்ல. ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்க மேடம். வேண்டாம். அவர் சொல்றது கரெக்டுக்கா. நீ உன் போனை கொடுக்கா. கொடுங்கறல்ல. எடுக்கலக்கா. நான் தான் சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம போன் எல்லாம் பண்ணிக்கிட்டு? விடுங்க. மஞ்சு, நீங்க ஒரு மெசேஜை போடுங்க. இன்னைக்கு கல்யாண நாள், உங்ககிட்ட பேச ஆசைப்படுறேன்னு மெசேஜ் போடுங்க. அதை பார்த்தாவது கண்டிப்பா கூப்பிடுவாங்கல்ல. சரி சரி.